வெற்றி யாருக்கு கிடைக்கும்? எதன் அடிப்படையில் கிடைக்கும்? அறிவு இருக்கிறதுனால எனக்கு வெற்றி கிடைக்குமா? எனக்கு விருப்பம் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்குமா? அறிவு இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூல் டாப்பர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்க எல்லாருமே அந்த அவங்க வச்சிருக்க விலக்குகளை வெற்றி அடைஞ்சாங்களான்னு பார்த்தோன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எல்லாரையும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கள், சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதே போல் விருப்பம் மட்டும் இருக்கு, அந்த விருப்பத்தின் மட்டும் வச்சு வெறும் கனவுகள் மட்டும் நைட்டு ஃபுல்லாக தூங்க வேண்டியது, நான் இப்படி ஆகிட்டேன், கலெக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உள்ளே போட்டுக்க வேண்டியது, அப்படியே காரில் போய் இறங்க வேண்டியது, காலில் திருப்பி எழுந்து உட்காந்து படிக்க முடியல கஷ்டப்பட வேண்டியது. அப்போ விருப்பம் மட்டும் இருந்தால் நம்ம வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா இது ரெண்டுமே தேவை. அதாவது அந்த விருப்பம், அந்த அறிவு, இந்த அறிவை இந்த விருப்பத்தின் கூட இணைந்து செயல்படுத்தும் போது தான் உங்களுக்கு அந்த பாதையில் வெற்றி கிடைக்கும். எப்படி அப்படின்னா உங்களோட அறிவை கரெக்டாக செயல்படுத்தணும். நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக படிக்கணும். அந்த படிப்பு உங்களுக்கு எது மேலே இருக்குன்னா அந்த ஆர்வத்தை அழுத்தி கொடுக்கணும். ஆர்வம் இருக்கணும், எந்த ஒரு பொருள் மீதும் ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இருந்தால் நீங்கள் விரும்பலனாலுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அது உங்களை விரும்ப ஆரம்பிச்சிடும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே பார்த்தோன்னா அந்த கார் என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க, உடனே சுற்றி பார்த்தா சாப்பிட்றவங்க எல்லாருமே நமக்கு பிடிச்ச பொருள் தான் சாப்பிடுவோம். அப்போ நமக்கு எது தேவையோ அது எல்லாம் கொட்டி கிடக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா அது மேலே உங்களோட விருப்பத்தை மட்டும் வைக்கணும், அதை அறிவுபூர்வமாக செயல்படுத்தணும். இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக செயல்படுத்தினா வெற்றி நமதே.